Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இதுக்கான அந்த கவுன்சிலிங் 2025 அந்த டென்டேட்டிவ் ஸ்கெடியூல் வந்து நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஃபர்தராக இந்த அட்மிஷன் சம்பந்தமா எல்லா வீடியோஸுமே நம்மளுடைய சேனல்ல நம்ம போட போறோம், சரியா? ஏன்னா இனிமே தான் முக்கியமான ஒரு கட்டமே இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கும். இப்போ அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்லைன் மூலமா ஜென்ரல் கவுன்சிலிங்கும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் என்னைக்கு வருது, அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் என்னைக்கு, ஜென்ரல் கவுன்சிலிங் என்னைக்கு அப்படின்ற அந்த டென்டேட்டிவான ஸ்கெடியூல் நம்ம கொடுத்துருக்காங்க. ஏன் டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்கன்னா இந்த டேட் உங்களுக்கு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடிக்கடி அவங்க வந்து மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது எல்லா வருஷமும் நடக்கக்கூடியது தான், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கிரீவன்ஸ் ரெட்ரஸல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய 17/6/2025 18/6/2025 வரைக்கும் இந்த 2 நாள் ஏதாவது உங்களுக்கு வந்து கிரீவன்சஸ் இருந்துச்சுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி அதை கிளியர் பண்ணுறதுக்கான டேட் வந்து 2 நாள் கொடுத்துருக்காங்க, சரியா? ஓகே, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அப்புறம் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டா இவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17/6/2025 21/6/2025 வரைக்கும் நடக்குது. இது வந்து இன் பர்சன் நீங்கள் வந்து போய் நடக்கக்கூடிய வெரிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ். ஸோ யாரெல்லாம் இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த யூனிவர்சிட்டிக்கு நேரடியாக போகிற மாதிரி இருக்கும், சரியா? அவங்க வந்து அந்த லிஸ்ட் வந்து கூட பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டாவுக்கான ஸ்கெடியூல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இடம் பார்த்தீங்கன்னா அண்ணா ஆடிட்டோரியம், டிஎன்ஏயு, கோயம்புத்தூர், சரியா? டேட் 17 20 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் போகணும், எத்தனை மணிக்கு போகணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இந்த ஃபைலில் இருக்கும். இது உங்களுக்கு வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் நேம் இருக்குதா, என்னைக்கு வரணுன்றத டீட்டெயில்ஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம், சரியா? இந்த ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷன் நமக்கு 24/6/2025 24 உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. எல்லா ரேங்க் லிஸ்ட்டுமே ஜென்ரலு, அகடமிக் ஜென்ரல், அப்புறம் வந்து இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அப்புறம் இந்த 7.5 கேட்டகரி, இது மாதிரி எல்லா இதுக்குமே வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து 24/6/2025 அன்னைக்குன்னு உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங், சரியா? ஃபர்ஸ்ட் ரவுண்டு அப்படின்றது உங்களுக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் த ஜென்ரல் அண்ட் த 7.5% கோட்டா. ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு 7.5% கோட்டாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங் அன்னைக்குனே ஸ்டார்ட் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணக்கூடிய அன்னைக்குனே 24 27 வரைக்கும் உங்களுக்கு இந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் வந்து உங்களுக்கு இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்குது, ஜென்ரல் கேட்டகரிக்கும் 7.5% கோட்டாவுக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரக்கூடிய எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அப்புறம் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்க எல்லாருக்கும் ஆஃப்லைன் கவுன்சிலிங். நீங்கள் எல்லாருமே நேரடியாக யூனிவர்சிட்டிக்கு வந்து போகணும், உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு. அவங்களுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா 27/6/2025 அன்னைக்குன்னு கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இந்த ஸ்கெடியூல் வந்து நமக்கு டென்டேட்டிவான ஸ்கெடியூல். இதில் வந்து நமக்கு சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் நம்ம சேஞ்சஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் 24 ஸ்டார்ட் ஆகி 27 முடிகிறதுக்கான டென்டேட்டிவ் ஸ்கெடியூல், சரியா? இதுக்கு அடுத்ததாக ஃபர்தராக உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்ஸும் இந்த டிஎன்ஏயு சம்மந்தமாக நம்ம சேனலில் வரும். ஸோ ஃபர்தராக வந்து என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, சரியா? தேங்க்யூ.